இன்னைக்கு நவராத்திரியோடைய 9வது நாள் பூஜை. நீங்க வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மெயினா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, சரியா? இன்னைக்கு வந்து 9வது நாள். இன்னைக்கு அம்பாள் வந்து பரமேஸ்வரி அவதாரம். நல்ல சாமி கும்பிட்டாச்சு. நம்ம வந்து இன்னைக்கு முல்லைப்பூவே போட்டாச்சு. சரி, கிடைக்கல, நாளைக்கு சரஸ்வதி பூஜை நாட்கள் இன்னைக்கு ரொம்ப ரேர் கிடைக்கிறது. வாங்கி இதை வச்சு பொங்கல் போட்டு சுண்டல் போட்டு சக்கரை பொங்கல் கொண்டக்கடலை சுண்டல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. திருப்தியாக கும்பிட்டாச்சு. இப்போ அப்பாவி இப்போ வெளியில் போயிருக்காங்க, வரணும். சுட்டி மாருக்கு காய்ச்சல் குணமாயிடுச்சு. இப்போ நாளைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பாருங்க. அதாவது இது மறுநாள் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பாருங்க. நான் வெளியூர் ஒரு இடத்துக்கு போறேன். எங்க போறேன், என்ன போறேன், எப்படி போறேன், எதுல போறேன் அப்படிங்கிறத ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்க, சரியா? ஏற்கனவே போன இடம் தான், இருந்தாலும் ஒரு முக்கியமான வேலையா போறேன், கிளம்புறோம். அதை பார்த்துட்டு சொல்லுங்க, சரியா? அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க எங்க எப்படி என்ன ஏன்னுட்டு. இப்ப நல்ல திருப்தியா சாமி கும்பிட்டாச்சு. 9 நாளும் அம்பாளை வந்து சரஸ்வதி அம்மா 3 நாள், துர்க்கை அம்மா 3 நாள், மகாலட்சுமி அம்மா 3 நாள். இந்த வருஷம் திருப்தியா நம்ம 3 நாள் நிறைஞ்சு நாம அவங்க 3 பேரையும் வழிபட்டாச்சு. ஓகேவா? இன்னும் அடுத்து வந்து நாளைக்கு சரஸ்வதி பூஜை இருக்கு. சரஸ்வதி பூஜை சாமி கும்பிடணும். இப்ப அப்பா வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்பாவுடைய கருத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம பொம்மையெல்லாம் அழகா இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த வருஷம் இதோட எக்ஸ்ட்ரா வைக்கணும், இதுல வந்து என்ன குறை இருக்கு, இதுல எப்படி பண்ணலாம், இன்னும் எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நம்ம அடுத்த வருஷம் பண்ணிடுவோம், செஞ்சிருவோம். அந்த பொம்மையெல்லாம் அடுக்கி வச்சிருவோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் வருஷம் 8 வருஷமா இப்படிதான் அடிக்கிட்டு இருக்கேன், இப்படிதான் வச்சிட்டு இருக்கேன். இருக்கிற இடத்துக்குள்ள இவ்வளவு வைக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன். சரி, ஓகே. நம்ம அப்பா வந்த பிறகு பாப்பமா. அடுத்து இடையில சாமி கும்பிட்றத பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? சாமி பூஜை நடக்கிறத பார்த்துட்டு வந்துருங்க. அதுல மணி அடிக்கிற சவுண்டு கேட்கும். பிளஸ் நம்ம பக்கத்து கோயில பாட்டு படிக்க, அங்கேயும் போர்டு வச்சிருக்காங்க பக்கத்து கோயில, அங்க பாட்டு படிக்கிறது சத்தமும் கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? இப்ப வாங்க சாமி கும்பிட்றத பார்ப்போம். இப்ப நேத்து வந்து அந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க, சாமி கும்பிடுறது பாத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து எடுக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஏன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. மாலை போட்ட சாமி, குலசேகரம் கோயிலுக்கு மாலை போட்ட சாமிகள் சுமங்கலிகள் வந்துட்டாங்க. அவங்கள அவங்களுக்கு எல்லாம் பண்ணி செஞ்சு அந்த சுமங்கலி சட்டெல்லாம் கொடுத்து இந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுத்து அவங்க கூட பேசிட்டு இருந்துட்டு அவங்களை அனுப்பி வைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்பா இப்ப வரதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நேற்று வந்து சரஸ்வதி பூஜை சாமி கும்பிடுறதுக்காண்டி ஜாமான்கள் எல்லாமே அவங்க சேகரிச்சு வாங்கிட்டு வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. எல்லா ஜாமானும் வாங்கிட்டீங்களா? எல்லாம் வாங்கியாச்சு, வாங்கிட்டு வந்தாச்சு. இலப்பூட்ல இருந்து எல்லாமே வாங்கியாச்சு. அதே மாதிரி அதாவது நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல். அங்க உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 10, 60, 70 பிள்ளைகளுக்கு வந்து நோட்டு, பேனா எல்லாமே வாங்கிட்டேன். அதை வச்சு நம்ம கும்பிடுவோம். கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க தான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க தான், சின்ன பிள்ளைங்க, ரொம்ப பெரிய பிள்ளைங்க கிடையாது. எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி படிக்கிற பிள்ளைங்க தான். அவங்க எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அது நம்ம அம்மாவுக்கு வச்சு இந்த நாளை கும்பிட்டுட்டு இன்னைக்கு காலையில, இப்ப நேத்து உள்ளது தானே நம்ம இது பண்ணிருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கும்பிட்டுட்டு அந்த வீடியோ வரும், உங்களுக்கு சாமி சரஸ்வதி பூஜை சாமி கும்பிடுற வீடியோ அடுத்து நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குற வீடியோவும் வரும். தவறாம நம்மளுடைய இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. சரஸ்வதி பூஜைக்கு வந்து காலையில அம்பாளுக்கு நம்ம எல்லா படையலும் போட்டு சுண்டல், அதாவது பூம்பருப்பு சுண்டல், சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு நான் வந்து அம்பாளுக்கு ஒரு வெள்ளை துணி வந்து கட்டுவேன். அது அடுத்த வீடியோல பாருங்க, சரஸ்வதி பூஜை வீடியோல பாருங்க. அதை வந்து ஏடை அடுக்கி அலங்காரம் பண்ணி நல்லா வச்சுட்டு சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு மறுநாள் தான் அந்த ஏடை பிரிக்கிறது. இதே மாதிரி உங்க வீடுகள்லயும் அனுபவம் இருந்தா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா நம்ம இந்த பிள்ளைகள் ஸ்கூல் பிள்ளைகள் கொண்டு கொடுக்கறது வந்து திங்கக்கிழமை கொடுக்க முடியும். ஆமா, திங்கக்கிழமை தான் கொடுக்க முடியும். திங்கக்கிழமை தான் கொடுக்க முடியும். சரி, கும்பிட்டு வச்சிருந்துட்டு நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கால, அவளுக்கு கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு கொடுக்கறது வந்து திங்கக்கிழமை கொடுத்துக்கிடுவோம், சரியா?
இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னைக்கும் நம்ம ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். மெயினா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நேத்து வந்து அந்த 4 உறவுகள் கூட சொன்னாங்க உங்களுடைய வீடியோ இப்ப வரலையேன்னு கேட்டாங்க. ஆனா டெய்லி நம்ம வீடியோ போடுறோம். ஏன் அவங்க பார்க்கலையா? இல்ல, அவங்க வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாம இருக்காங்க. அது வந்து நோட்டிபிகேஷன்ல வர மாட்டேங்குது. நீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் நோட்டிபிகேஷன்ல வரும். அதே போல கமெண்ட், லைக் தெரிவிங்க. இன்ஸ்டா பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணுங்க. நான் சரஸ்வதி பூஜை இதுல சுட்டி மகள் நியூ என்ட்ரி கொடுத்துருவா. சூப்பரா வருவா. சுட்டி மகளும் வருவா, பாருங்க. அப்புறம் அந்த அர்ச்சனை இதெல்லாம் பண்ணுவோம். அது சரஸ்வதி பூஜை வீடியோல தான் வரும். எல்லாம் தவறாம பாருங்க. சரஸ்வதிமாக்கு பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து மறிக்கொழுந்து வாங்கியாச்சு. அதே போல பிரசாதத்துல பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு சுண்டல், பூம்பருப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம சைடு வந்து பூம்பருப்புன்னு சொல்லுவாங்க. சர்க்கரை பொங்கல், அவல், பொரி, கடலை இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி நம்ம சாமி கும்பிடுவோம். சரியா? அடுத்த வீடியோல பாருங்க, சரஸ்வதி அம்மா வீடியோ வரும். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.